இயேசு நம்மோடு. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு நம்மோடு இந்த நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலுமாய் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு நேராக எடுத்துக்கொண்டு வருகிறேன். யோவானின் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது: ஒன்றான மெய்த்தவனாகிய உம்மையும் நீர் அனுப்பியதாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பூமியில நம்முடைய வாழ்க்கை சீக்கிரமாய் கடந்து போகிறது. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை முடிகிற போது நாம் ஒன்று நித்தியத்தில் தேவனுடைய வீட்டில் அல்லாவிட்டால் அங்கே அக்கினி கந்தமர கடலில் நரகத்தில் போக வேண்டி இருக்கும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதனால்தான் நாம் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு, தேவனுடைய வீட்டிலே பிரவேசிப்பதற்கு இந்த வசனம் சொல்லுகிறது: ஒன்றான மெய்த்தவனாகிய உம்மையும் நீர் அனுப்பியதாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இந்த நாட்களில் தேவ பிள்ளைகள், பூமியிலே நாம் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்காக அநேகர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதை கவனித்து பார்ப்போமானால், அநேகருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தேவை, இந்த பூமிக்குரிய தேவையாக இருக்கலாம், சரிதத்துக்குரிய தேவையாக இருக்கலாம், அல்லாவிட்டால் தங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக இருக்கலாம். இப்படி மாமிசத்துக்குரியதை, மனுஷிகத்துக்குரியதை, உலகத்துக்குரியதை நாடி தேடுகிறார்கள். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகம் விட்டு பூமிக்கு வந்ததே நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க. அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு இன்றைக்கு அநேகருக்கு விருப்பம் இல்லை, அந்த ஏற்கம் இல்லை. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது: ஒன்றான மெய்த்தவனாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். இந்த இயேசு கிறிஸ்து யார்? அவரை அறிவதென்றால் எப்படி நாம் அறிய முடியும்? அந்த இயேசு கிறிஸ்து அறிந்து இயேசுவுக்காய் வாழுகிற போது நம்முடைய வாழ்வில் என்ன மேன்மைகள் உண்டாகிறது என்பதை தேவ பிள்ளைகள் அறிய வேண்டும். இயேசு கிறிஸ்து மாமிசத்திலே வந்தார். ஆனால் அவர் மாமிசத்துக்குரியவர் அல்ல, அவர் வார்த்தையானவர். வார்த்தையானவர் கிருபையின் சத்தியம் நிறைந்தவராய் மாமிசத்திலே வெளிப்பட்டார் என்று யோவானின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அருமையான தேவர்களே, மாமிசத்தில் வெளிப்பட்ட இயேசு இன்றைக்கு மாமிசத்தில் இல்லை, அவர் வார்த்தையாய் இருக்கிறார், அவர் ஆவியாய் ஜீவனாய் இருக்கிறார். அதனால்தான் யாரெல்லாம் இந்த வேத வார்த்தைகளுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து வசனத்தின்படி வாழுகிறார்களோ அவர்கள் பிதாவையும் குமாரனையும் உடையவர்களாயிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், யோவானின் சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம் 14ஆம் அதிகாரத்திலே, அங்கே வசனம் சொல்லுகிறது: என்னில் ஒருவன் அன்பாய் இருந்தால் அவரின் வசனத்தை கை கொள்ளுவான். இன்றைக்கு நாம் இயேசுவை நேசிக்கிறவர்களா இருந்தால், இயேசுவிடத்தில் அன்பு செலுத்துகிறவர்களா இருந்தால், அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு வாழ்வோம் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாளில் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை சீக்கிரமாய் கடந்து போகிறது. நீங்கள் நிலையான நித்தியமான மகிமையில பிரவேசிக்க வாஞ்சிக்கிறீர்களா? அல்லாவிட்டால் பூமிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து நித்திய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழுகிறீர்களா? அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் பூமியை நீதியோடு நியாயத்தோடு நியாயம் தீர்ப்பாரா? அவர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பாரா? அதனாலதான் இந்த நாட்கள்ல நாம் செய்கிற நன்மைக்கும் தீமைக்கும் தக்க பலன் அடைய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே ஒரே பேரான மெய்த்தவனாகிய அவரையும் அவருடைய குமாரனாகிய இயேசுவையும் நீங்கள் அறிவீர்களானால் நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும். இயேசு கிறிஸ்துவை அறிவோம், அவருக்குள்ளே மகிமையிலே பிரவேசிப்போம். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டுமா? தகப்பனே, இந்த நாளிலுமா இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் மன்றாடி செபிக்கிறேன். இந்த நாட்களில் மதியற்றவர்களாய் நாம் இருக்காதபடி ஆண்டவரே, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கத்தக்கதாய் ஒன்றான மெய்த்தவனாகிய உம்மையும் நீர் அனுப்பிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் ஆண்டவரே அறியத்தக்கதாக, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு வாஞ்சை, ஒரு தாகம், ஒரு ஏக்கம் உண்டாயிருக்கும்படியாய் மன்றாடி செபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாட்களில் பூமிக்குரியது அல்ல, பரத்துக்குரியதை தேடி சுயத்துக்கு மரித்தவர்களாய் கிறிஸ்துவின் மேன்மைகளுக்குள்ளே கடந்து வரத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, ஒருவன் உமக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான், பழையன எல்லாம் ஒளிந்தன என்று சொன்னீர். அந்த புதிய சிருஷ்டி கிறிஸ்துவே. கிறிஸ்து நம்மை வெளிப்படத்தக்கதாய் நம்முடைய வாழ்வு உமக்கு முன்பாய் மகிமையாய் மேன்மையாய் இருக்க அனுக்கிரகம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து இயேசு நம்முடைய நிகழ்ச்சியை பாருங்கள். தேவன் நிச்சயமாக உங்களோடு பேசுவார். உங்கள் வாழ்க்கை நாளுக்கு நாள் மர்வமாகத்தக்கதாய்
கிறிஸ்துவின் சாயல் உங்களை வெளிப்படத்தக்கதாய் தேவன் தாமே அனுக்கிரகம் செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.